என்னோட காதலி அனுப்பின பெட்டியை நான் உங்களோட சேர்ந்து நான் பிரிக்க போறேன். எத்தனை கிலோ தெரியல, நான் தூக்கலாம் மாதிரி ஓரளவா தூக்கலாம். இதில் வைப்போம் பார்த்தீங்க தானே, பெரிய ஒரு பெட்டி உண்டு. பாருங்க. ஓகே, பார்த்த உடனே எனக்கு விளங்கிட்டு இதுக்குள்ளதான் அந்த முக்கியமான பொருள் இருக்குமென்று. இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே வீடியோ இப்போ நான் இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நிற்கிறேன். அதாவது என்னோட வீட்டை என்னோட ரூம்ல இருந்தால் நான் பேசி கொண்டிருக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இப்போ எதை பற்றி பேச வந்திருக்கிறேன்னா, இப்போ நேற்றைய தினம் நீங்கள் யோசிச்சிருப்பீங்க என்னோட சேனலில் வீடியோ வந்திருக்காது. அதற்கான காரணம் இப்போ உடம்பு சரியில்லை. இப்போ தடுமலும் இருமலுமாக இருந்தது. இப்போ வீடியோ எடுக்க போகலை. இப்போ மற்ற வேலைகளும் இருந்ததால், அதாவது வீடியோ எடுக்க போகலாட்டையும் இப்போ நிறைய வேலைகள் இருக்குன்னு தானே. இப்போ உதவிக்காக தொடர்பு கொள்ளுவாங்க, அவங்களோடலாம் பேசணும். மற்றது எடிட்டிங் வேலைலாம் இருக்கும். இப்போ நான் யூடியூப்பில் மட்டும் வீடியோ போடுறல, டிக்டாக் ஃபேஸ்புக்கிலலாம் வீடியோ போடுறேன். இப்போ அந்த ஃபுல் வீடியோவை நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுற ஃபுல் வீடியோவை ஷார்ட்டாக நான் டிக்டாக்கில் மற்றும் ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணுறேன். நான் அதான் வேலைகள் தான். இப்போ வெளியில் போகலாட்டையும் வீட்டிலிருந்து வேலை செய்து கொண்டிருக்கிறது. 10 மாத காலங்களாக ஒவ்வொரு நாளும் தவற விடாமல் வீடியோஸ் வந்து கொண்டிருக்கேன். என்னோட யூடியூப் சேனலில் நிறைய பேர் பார்த்து கொண்டிருக்கிறீங்க தானே. பாருங்களேன், ஒரு தனி ஒரு ஆளாக ஒவ்வொரு நாளும் தவற விடாமல் நான் வீடியோ அப்லோட் பண்ணினேன். நான் இப்போ உங்களோட ஆதரவு தான். இப்போ வீடியோ போட்டால் இப்போ பார்க்குறீங்க தானே பார்வையாளர்கள், இப்போ என்ன பிடிச்சவங்கலாம் பார்க்குறீங்க. இப்போ அந்த ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு என்ன மோட்டிவேட் அதானே. அப்போ அதனால் நான் தொடர்ச்சி அப்லோட் பண்ணினேன். இப்போ வருட இறுதி தானே. இப்போ என்ன சொல்லணும்னா கொஞ்சம் டைமும் வேணும் தானே. ஏன்னா இப்போ ஓடிக்கொண்டே இருக்க முடியாது. ஒரு இடத்துல இருந்து நிதானமாக இப்போ சொல்லப்போனால் இப்போ நம்ம செய்து கொண்டிருந்தா இப்போ நம்மளுக்கு ஒரு போரிங் ஆகும் தானே. புதுசாக ஒரு சேலஞ்ச் ஒன்று கொண்டு வரணும். இப்போ அப்படி தான் நானும் பார்க்குறேன். இப்போ 10 மாத காலங்களாக இப்போ ஒரு குடும்பத்தை சந்திச்சு அவங்களோட கஷ்ட நிலையுமே அழகாக தெரியப்படுத்திருக்கிறேன் உங்களுக்கு. அதன் மூலமாக இப்போ நிறைய பேருக்கு உதவியும் கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ புதுசாக ஒரு அப்டேட் ஒன்று சொல்லுவாங்க தானே. இப்போ நம்மளோட யூடியூப் சேனலில் ஒரு புதுசாக ஒரு அப்டேட் ஒன்று கொண்டு வரணும். இப்போ அதான் அதுக்கு ஒரு என்ன புது ஐடியாலாம் கொண்டு வரணும்னு ஆசை தான். அதான் இப்போ யோசிச்சு கொண்டிருக்கிறேன். எப்படி புது ஐடியாஸ் எல்லாம் கொண்டு வந்தால் அது உங்களுக்கு பிடிக்கணும் தானே. இப்போ நாங்கள் செய்கிறது, இப்போ யூடியூப் சேனல் மூலமாக செய்கிறது உங்களுக்கு பிடிக்கணும். அப்போ தான் நானும் தொடர்ச்சி வீடியோ போடலாம். அப்போ யோசிக்கிறேன். அப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு காலங்கள் தேவை தானே ஃபுல்லாக அப்டேட் எல்லாம் கொண்டு வந்து புதுசாக செய்கிறதுக்கு. ஓகே, இந்த வீடியோட விஷயத்துக்கு வருவோம். இப்போ எதை பற்றி பேச வந்திருக்கிறேன்ட்டு இப்போ தம்ப்ளைனை பார்த்துருப்பீங்க. ஓகே, இப்போ நிறைய பேருக்கு ஆச்சரியமாக இருந்திருக்கும். என்ன இப்படி ஒரு தம்ப்ளைன் நான் போடுன்னு கூட எதிர்பார்க்கல. ஓகே, இப்போ என்ன சொல்கிற எல்லாம் தெரியப்படுத்துறது தானே வேணும். என்ன இப்போ தம்ப்ளைனில் குறிப்பிட்டிருப்பேன் இப்போ காதலி என்று. ஓகே, இப்போ நிறைய பேர் யோசிப்பீங்க. ஏன்னா இப்போ எனக்கு இப்போ 24 வயது, அதாவது இப்போ 23 தான். ஜனவரி 26ஆம் தேதி வந்தால் தான் எனக்கு 24 வயது ஆரம்பிக்குது. ஓகே, இப்போ நான் இந்த இடத்துல இப்போ என்னோட பர்த்டே எப்போன்னு சொல்லியிருக்கிறேன். ஜனவரி 26ஆம் தேதி என்னோட பிறந்த நாள். கட்டாயம் வாழ்த்துங்க. ஓகேங்க, இப்போ அதான் எல்லா விஷயத்தையும் மறைக்கல தானே. அப்போ இந்த வீடியோவில் இப்போ எனக்கு காதல் இருக்கிறன்ற விஷயத்தையும் நான் தெரியப்படுத்துகிறேன். ஓகே, இப்போ ஒரு பொதி ஒன்று வந்திருக்கு. என்ன இப்போ ஜெர்மனிலிருந்து வந்திருக்கு. அப்போ நான் காட்டுறேன் உங்களுக்கு முன்னுக்கு வச்சு நான் பிரிக்கிறேன். ஏனென்றால் அது நல்லா இருக்கு. எனக்கும் இப்போ ஆர்வமாக தான் இருக்குது. இப்போ வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கும் ஒரு சுவாரஸ்யம் இருக்குன்னு தானே. இப்போ என்ன இருக்கும் இந்த பெட்டிக்குள்ளன்ற மாதிரி. ஓகே, இப்போ அநேகமாக தான் இப்போ நம்மளுக்கு ஒரு பார்சல், அதாவது வெளிநாட்டிலேருந்து யாரை வந்தாங்கன்னு சொன்னால் இந்த பெட்டிலாம் பிரித்து பார்க்குறதுக்கு விருப்பம் தானே. அதே போல் சின்ன வயசில் எனக்கும் இருந்தது. சின்ன வயசுன்னு இல்லை, எல்லாருக்கும் ஆர்வங்கள் இருக்குன்னு தானே. இப்போ வெளிநாட்டிலேருந்து என்ன கொண்டு வந்திருக்கிறாங்கன்ற மாதிரி இருக்கும். அதே போல் தான் வெளிநாட்டிலேருந்து எனக்கு ஒரு பொதி ஒன்று வந்துருக்கு. என்ன இப்போ ஜெர்மனிலிருந்து ஸ்ரீலங்காவில் இருக்கிற மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு ஒரு பெரிய ஒரு பார்சல் ஒன்று வந்திருக்கு. ஒரு பெரிய ஒரு கார்ட்போர்ட் பெட்டியில். பார்க்க நல்லா தான் இருக்குது. என்ன இருக்குமென்ற ஆசையாக இருக்குது. ஓகேங்க, இப்போ என்னோட காதலி அனுப்பின பெட்டியை நான் உங்களோட சேர்ந்து நான் பிரிக்க போகிறேன். இது வரைக்கும் பிரிக்கலை. அவங்களும் ஒரு சர்ப்ரைஸை தானே எனக்கு அனுப்பினேன். இப்போ எனக்கு கூட தெரியாது இப்போ உள்ளுக்குள்ளே என்ன இருக்குண்டு. ஓகே, இப்போ தொடர்ச்சியாக பாருங்கள். தொடர்ச்சியாக பார்த்து தான் உங்களுக்கு தெளிவாக விளங்கும். அதனால் மறக்காமல் தொடர்ச்சியாக பார்த்துட்டு இந்த வீடியோவை பற்றி உங்களோட கருத்துக்களை குறிப்பிடுங்க. சரி, ஓகே, இப்போ பெட்டியை காட்டுறேன்னு தான் இருக்கு. பெட்டியை பாருங்கள்.
பெரிய ஒரு பெட்டி தானே என்ன எத்தனை கிலோ தெரியல நான் தூக்கலாம் மாதிரி ஓரளவாக தூக்கலாம் இதில் வைப்போம் பார்த்தீங்க தானே பெரிய ஒரு பெட்டி உண்டு நிறைய பேர் என்ன யோசிக்கிறீங்கன்னு விளங்குது உனக்கும் காதல் விதிக்குத்தானு சொல்கிறீங்க என்ன சொல்கிற மறைக்க முடியாது தானே காதல் விதிக்கிறது இப்போ நிறைய பேர் பார்த்து சிரிப்பீங்க இப்போ என்னோட க்ளோஸாக பழகுறாக்கள் ஆச்சரியப்படுவாங்க என்னடாப்பா காதல் இருக்க இப்போ நான் கேட்குற டைமில் சொல்லலை இப்போ காதல் இருக்கிறன்ற ஒரு வீடியோ போடுறேன்ண்டு எல்லாத்தையும் மறைக்க முடியாது தானே என்ன ஏதோ ஒரு நேரத்தில் சொல்ல வேண்டி வரும் சொல்கிறதுக்குரிய ஒரு வீடியோவாக இந்த வீடியோ இருக்க போகுது ஓகே கடைசியில் சொல்கிறேன் யார் எப்படி அறிமுகமாகினவங்கடெல்லாம் சொல்கிறேன் ஓகே தொடர்ச்சியாக பாருங்கள் தொடர்ச்சியாக பார்த்தா தான் உங்களுக்கு தெளிவாக விளங்கும் சரிதானே ஓகே இப்போ பெட்டியை பிரிப்போம் இப்படி மாற்றி எடுத்துட்டோம் தெரியல இப்போ முன்பக்கம் எது பின்பக்கம் எது என்ன சரியாமல் இருக்கு மாற்றி தான் இருக்குது இப்போ பிரிக்குள்ளே சொன்னவங்க இப்போ ஒரு முன்பக்கத்தாலே எடுங்க முதலாவதுன்னு சொன்னாங்க அப்போ நான் பார்த்தேன்னா இப்போ இது பின்பக்கம் தான் அப்போ முன்பக்கம் முதலாவது பார்க்க சொல்கிறாங்கன்னு சொன்னால் எதுவும் இருக்குன்னு தானே ஏன்னா ஒரு முக்கியமானது அப்போ அதனால் முன்பக்கத்தாலேயே பிரிப்போம் சரி ஓகே இப்போ மாற்றி போட்டு இப்போ பிரித்தாச்சு இப்போ பார்க்குறேன் இப்போ என்ன குறிப்பிடணும்னு சொன்னால் இப்போ என்னோடய காதலி அனுப்பியிருக்கிறாங்க இப்போ நான் இப்போ சின்ன பிள்ளைகள்லாம் சந்திக்கிறேன் தானே இப்போ நிறைய பிள்ளைகளை நான் சந்திக்கிறேன் இப்போ அவங்களுக்கு தேவையான பொருட்களும் இதில் இருக்குது மற்றும் அப்போ எனக்கும் ஸ்பெஷலானது இருக்குன்னு தானே பார்ப்போம் ஓகே ஆர்வமாக இருக்குது இப்போ பிரித்து பார்ப்போம் பிரித்தாச்சு இப்போ எடுத்து பார்ப்போம் சரியா ஓகே இப்போ என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம் சரி ஓகே நீங்களும் பாருங்கள் நானும் பார்க்குறேன் ஓகேங்க யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கிறேன் இப்போ ஆரம்பித்து இப்போ 10 மாதங்கள் தானே இப்போ அதில் முதலாக ஒரு வெளிநாட்டிலேருந்து ஒரு பார்சல் ஒன்று வந்திருக்கேன் மற்ற யூடியூப் செய்கிறவங்களெல்லாம் போட்டிருப்பாங்க அதே போல் எனக்கு வந்துட்டு சந்தோஷமாக இருக்கு ஓகே பார்த்தீங்கன்னா அழகான சொப்பு என்ன எப்படின்னு ஒரு ஸ்பெஷலாக இருக்குது அதுதான் இப்போ நான் சந்திக்க போகிற பிள்ளைகளுக்கு தொடர்ச்சியாக பாருங்கள் வீடியோவை அதான் நிறைய பேர் தொடர்ச்சியாக பார்க்காம இப்போ ஓகே இப்போ ஜெர்மனிலேருந்து பொடி எனக்கு அனுப்பியிருக்கிறாங்க என்று மட்டும் இல்லை தான் இப்போ நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ சிலாக்களை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க சரி ஓகே தொப்பி அவ்வளோவா கேளுக்குரிய தொப்பி தானே அடுத்தது இது கருப்பு கேள் எனக்கு அளவாக இருக்கும் தானே என்ன சரி சரி அடுத்தது பிஸ்கெட் பார்த்தீங்க பாருங்க இந்த இருக்கு இந்த பிஸ்கெட் தான் உள்ளுக்குள்ளே இருக்கும் பட்டர் ஓகே பார்த்தீங்க அழகா டின்னில் இருக்குது 250 கிராம் குறைய 1 கிலோ இருக்குது இதுக்குள்ளே போட்டு பாருங்கள் ஓகே பார்த்தீங்க தானே சரி பாருங்கள் சரி அப்போ ஒன்று எடுத்து பார்ப்போம் நிறைய இருக்குது அதில் நம்ம ஒன்று எடுத்து பார்ப்போம் பாருங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு தாங்க இதுக்குள்ள நிறைய இருக்குது நான் நினைக்கிறேன் இப்படி அப்படியே பேக்கேஜாக வாங்குறதோ அல்லது இப்போ நிறைய போட்டிருக்கிறாங்க இதுக்குள்ள பாருங்க இது லேஸ் ஆகுது பிளாஸ்டிக் நான் நினைக்கிறேன் இந்த இதுக்குள்ளே இப்போ நிறைய இது போட்டிருக்கிறாங்க இப்போ சின்ன பிள்ளைகளுக்கு தேவையானதெல்லாம் பாருங்க இதுக்குள்ளே வெளியிலேருந்து பார்க்க தெரியுதா தெரியாமல் இருக்கும் ஆனால் நிறைய இருக்கு உள்ளுக்குள்ளே பாருங்க பென் கத்திரிக்கோள் அடுத்தது பாருங்க சாக்லேட் எல்லாம் இருக்கு பாருங்க ஒரு வித்தியாசமான சாக்லேட் என்ன இப்போ சின்ன பிள்ளைகள் விரும்பி சாப்பிடக்கூடிய மாதிரியான சாக்லேட்டுகள் அதான் கலர் பென்சில்
பார்த்தீங்களா? இது பிளாமிஸ் பாதாம் பிஸ்தா அதுகள். இது அதான் இதில் அதான் சில சாக்லேட்ஸ், பென் இருக்குது, கட்டர் இருக்குது. இப்போ படிக்கிற பிள்ளைகளுக்கு தானே மெயினாக வந்து படிக்கிற பிள்ளைகள், அதுவும் பெண் பிள்ளைகளுக்கானது தான் இதெல்லாம். ஓகே, அதான் நல்லா இருக்கு. என்ன இப்படி ஆர்வம் ஒன்று இருக்கு தானே. என்ன இப்போ வெளிநாட்டிலேருந்து இப்போ பொருட்கள் வந்தால் அதை எடுத்து பார்க்குற ஆர்வம் இருக்கு. கடவுளை ஒன்றும் அதுக்கு வார்த்தைகள் இல்லை சொல்கிறதுக்கு. ஐயோ பார்த்தீங்களா, சின்ன பிள்ளைகளுக்கு பேக் நல்லா. அடுத்தது ஷூ. ஷூ இது கலர் பெட்டி. பாருங்க. ஆனால் இந்த வாசம் இருக்குது தானே, இந்த பெட்டியை திறந்த உடனே இந்த பெட்டிகள்ற வாசனை வருமே, வெளிநாட்டிலேருந்து வர்றது நல்லா இருக்குமே. யோசிப்பீங்க உனக்கு ஒன்றும் இல்லையான யோசிப்பீங்க. வெயிட் அதான் தொடர்ச்சியாக பாருங்கன்னு சொல்கிறேன். வெயிட் தானே, சர்ப்ரைஸ். அதான் சர்ப்ரைஸ்ன்ற. இது ரெயின் கோட். இங்கே பாருங்க. இது என்ன இப்போ ஹார்பிகோ என்ன டொஃபியாக தான் இருக்குமே. டொஃபி தானே இது, ஜெலி மாதிரி இருக்கு. பிஸ்கெட். இப்போ காலாவதி தீர்தெல்லாம் பார்க்கத்தானே வேணும், அதெல்லாம் நம்ம பார்ப்போம். இப்போ வீடியோ ஓடிக்கொண்டு ஆயிருக்கு, அதெல்லாம் நாங்கள் பார்த்து தானே இப்போ எல்லாத்தையும் பார்க்கத்தானே வேணும். இப்போ காலாவதி ஆகிட்டா இல்லையாண்டு. இப்போ ஏனென்றால் இப்போ முக்கியமாக குறிப்பிடணும், இப்போ ஷிப்லானே வந்தது. அப்போ வாரத்துக்கு ஒரு 4 மாத காலங்கள் எடுத்துட்டு என்ன, அப்போ இதில் வந்து சாப்பாட்டு பொருட்கள் வந்து காலாவதி ஆகிட்டா இல்லையான்னு பார்க்கத்தான் வேணும். அப்போ சின்ன பிள்ளைங்க கொடுக்குறது தானே. இப்போ இது 2025 9ஆம் மாதம் முடியுது. இது ஒரு டவுட்டாக தான் இருக்குது, பார்ப்போம். ஓகே, அதான் காலாவதி டேட்டெல்லாம் பார்த்து கொடுப்போம். சரி, ஓகே, எளிமையானே நான் எடுக்கிறேன். அதான் இங்கே பாருங்க, இது பபிள் கம். சரி, ஓகேங்க. இது பாருங்க, இதான் சாக்லேட்ஸ் தான், சாக்லேட்ஸ் இருக்கு. அடுத்தது முக்கியமானது உண்டு. இப்போ ரெகுலராக என்னோட வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு ஞாபகம் இருக்கும், கட்டாயமாக இருக்கும் ஞாபகம். ஒரு வீடியோ ஒன்று போட்டுனேன் நான், ஒரு தாயாக மாறிய சிறுமியின் ஒரு வீடியோ ஒன்று போட்டுனேன் நான் தானே. அது நிறைய பேர் பார்த்துருந்தீங்க. இப்போ இதுவரைக்கும் 2,05,000 அப்படி போயிருக்கு வியூஸ் யூடியூப்பில் மட்டும். அப்போ அந்த பிள்ளைகளுக்கு நிறைய உதவிகள் கிடைச்சது தானே. இப்போ வீடு திருத்தி கொடுத்துட்டேன், இப்போ கல்விக்கான உதவியும் பெற்றுக் கொடுத்துருக்கிறேன். அப்போ அந்த உதவி பெற்றுக் கொடுத்த வீடியோவோட நான் ஒன்று குறிப்பிட்டிருப்பேன். ஒரு அக்கா இப்போ தங்கச்சி கேட்டது அந்த மாலை, தோடு, மேக்கப் செட்டெல்லாம் கேட்டாங்க தானே. அப்போ அந்த வீடியோ பார்த்து ஒரு அக்கா உடனே தொடர்பு கொண்டு இப்போ நான் பொருட்கள் அனுப்புகிறேன், இப்போ தங்கச்சி கேட்டதெல்லாம் அனுப்புகிறேன்னு சொன்னாங்க. அப்போ அந்த உதவி பெற்றுக் கொடுத்த வீடியோவிலேயே நான் இந்த விடயத்தை நான் குறிப்பிட்டிருப்பேன். இப்படி ஒரு அக்கா அனுப்ப போகிறாங்க, அது ஷிப்பில் வந்து கொண்டிருக்கேன். இப்போ தான் வந்து சேர்ந்துருக்கு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு புரியும் வேணே. இப்போ ஆரம்பத்தில் ஒன்று காய்ச்சி போட்டு இப்போ வேறு மாதிரி போகுதுன்னு இப்போ நிறைய பேர் யோசிப்பீங்க. ஓகேங்க, முதலாவது இதை பார்ப்போம் சரியா. முதலாவது பார்த்துட்டு அதுக்கு பிறகு நான் தெளிவாக கதைக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பையில் இருக்குது. ஓகே, பார்த்த உடனே எனக்கு விளங்கிட்டு இதுக்குள்ளே தான் அந்த முக்கியமான பொருள் இருக்குமென்று. ஏனென்றால் அந்த அக்கா என்னோட சொல்லிட்டாங்க. இப்போ இந்த பெட்டியில் வந்து இப்போ சின்ன பிள்ளைகளுக்கு தேவையான உடுப்பும், அடுத்தது இங்கே இப்போ ஒரு லேயரில் வந்து இப்போ நான் வீடியோ போட்ட பிள்ளைகளுக்கான தேவையான பொருட்களும், கீழே வந்து இன்னொன்று மட்டக்களப்பிள்ளி இன்னொரு பிள்ளைகளுக்கு போக வேண்டிய
திங்ஸுகளும் இருக்குது. இப்போ அதை நம்ம பார்க்க போகிற வேண்டிய அவசியம் இல்லை, இதெல்லாம் ஃபுல்லாக காட்ட வேண்டிய அவசியமும் வராதுன்னு நினைக்கிறேன். ஏனென்றால் உடுப்புகள் தானே விளங்கிட்டேன். இப்போ மேலே வந்து இப்போ சாக்லேட்டுகள், அடுத்தது இப்போ முக்கியமானது என்ன, இப்போ இதான் முக்கியமானது. அடுத்தது வந்து இந்த கற்றல் உபகரணங்கள் என்று சொல்லலாமே, என்ன கலர் பெட்டி, அடுத்தது பென்சில்கள், பேனா, அப்படி பேக்குகள் எல்லாம் இருக்குது. இப்போ மற்றதெல்லாம் உடுப்புன்னு நினைக்கிறேன். இப்போ மேலதிகமானது வேறு எதுவும் இருக்கான்னு பார்ப்போம். முதலாவது இது பார்ப்போம், சரியா? ஓகே, நான் நினச்ச மாதிரியே அதுதான். சரி, ஓகே. இங்கே சரி, ஓகே. இஞ்சாருங்க தங்கச்சிக்கு பார்த்தீங்களா, அழகா இருக்கு. என்ன இது? சரி, ஓகே, அழகா இருக்கு. தங்கச்சி கேட்டாங்க தானே, இந்த காப்பண்டெல்லாம் கேட்டாங்க தானே. சரி, ஓகே. சரிங்க, நல்லா இருக்கு. தங்கச்சி அந்த வெள்ளை தங்கச்சி தானே, போட்டால் சூப்பராக இருக்கும் இதெல்லாம். இங்கே பாருங்களா, அக்கா எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. இதில் இப்போ நிறைய இருக்குது விளங்கிட்டா. இப்போ இதில் இந்த இருக்கு பாருங்க, தோடாகட்டும், அதுதான் இப்போ பெண்களுக்கு உரிய பொருட்கள் தான் அதில் எழுதி விட்டுருக்கா பாருங்க தெளிவா. பெரியம்மா பிள்ளைகளுக்கும் சிலவற்றை கொடுக்கவும் என்று எழுதியிருக்கிறாங்க பாருங்க. இப்போ அதில் அந்த பிள்ளைகளை பார்க்குறது பெரியம்மா தான், நம்ம பெரியம்மான பிள்ளைகளும் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கும் கொடுக்க சொல்லி இதில் எழுதியிருக்கிறா அழகா. அடுத்தது இதில் எழுதியிருக்கிறா, என்ன எழுதியிருக்கிறாவு? இதனுள் இருக்கும் நீல மாலை உங்கள் பெரியம்மாவுக்கும் மஞ்சள் சாரியும், அதான் சாரி ஒன்றும், சாரி ஒன்று இருக்கு, அதுவும் மாலையும் பெரியம்மாவுக்காமண்டு இந்த எழுதியிருக்கிறாவு அக்கா. சரி, ஓகே, அதான் ஓகே. இதில் வந்து அங்கால பொட்டுகள், அதான் இப்போ இதில் நீங்கள் பார்த்தா தெரியும், இதில் பொட்டுகளும் குயிடெக்ஸ் அதுகளெல்லாம் இருக்குது. அவ்வளோதான், இப்போ இதுக்குள்ளே இருக்கிறது அவ்வளோதான். முக்கியமானது இப்போ தங்கச்சி கேட்டது தானே, இந்த காப்பு, மாலை, தோடுகள், அது கேட்டாங்க தானே. இப்போ அதுகள் இதில் இருக்குன்னு சொல்லலாம். அப்படியே வைப்போம். இது தங்கச்சிக்குரியது. இப்போ தங்கச்சிக்குரியன்னு சொன்னால் அதில் அக்காவும் எழுதியிருக்கிறாவோ, தங்கச்சியை பார்க்குற பெரியம்மாக்கும் இதில் அந்த மாலையாக இருக்கட்டும், இதில் இருக்கிற சாரியாகட்டும், அதெல்லாம் கொடுக்கணுமென்று இதை அப்படியே வைப்போம். இதில் நாங்கள் ஒன்றும் எடுக்க போகிறதில்ல தானே. அழகா இந்தா இதை அப்படியே தங்கச்சியோட கையில் கொடுத்தா, இப்போ அந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ தங்கச்சிக்கு நான் அதெல்லாம் கொண்டு கொடுப்பேன், அதை நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ பார்ப்போம் எப்போ போகிறனோ சரியில்லை, ஒரு சர்ப்ரைஸ் அந்த தங்கச்சியை கொண்டு கொடுப்போம். சரி, ஓகே. மற்றது உடுப்பெல்லாம் வந்து நான் தெளிவாக எடுத்து காட்டல, ஆனால் நான் பார்க்குற என்ன இருக்குண்டு. ஓகே, உடுப்புகள் எல்லாம் நான் எடுத்து காட்டல, வேறு அது வித்தியாசமானது என்ன அக்கா அனுப்பியிருக்கிறாங்கன்னு பார்ப்போம். இப்போ பிள்ளைகளுக்கு தேவையான உடுப்புகள். அப்போ அக்கா சொன்ன மாதிரியே இப்போ 2 பிரிவாக இருக்குது விளங்கிட்ட தானே, 2 பிரிவாக இருக்குது. இதில் இப்போ பார்க்கலாம், அந்த நிறைய சாக்லேட்டுகள் இருக்குங்க பாருங்க, இந்த இருக்கு. சாக்லேட் இருக்கு, இதில் ஒரு பெட்டி ஒன்று இருக்கு. பார்ப்போம் இது என்னன்னு பார்ப்போம். அதான் அந்த பிஸ்கெட். சரி, ஓகே. சரி, ஓகே. ஒரு பெரிய ஒரு கொப்பி ஒன்றும் இருக்குது, சரிதானே? சரி, இதுவும் என்னென்று பார்ப்போம். இதில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். என்ன பார்ப்போம். ஒரு வித்தியாசமாக இருக்குது. இதெல்லாம் வந்து காப்புகள் தான். பாருங்கள், தங்கச்சிக்குரியது. நான் நினச்சது மணி கூட இருக்குமென்னு பார்த்தா காப்புகள் தான். அவருடைய கவர் பண்ணி அனுப்பியிருக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ காப்புகள் உண்டு.
ஜாருங்க தங்கச்சிக்குரிய கண்ணாடி. அதான் அந்த தங்கச்சிக்குரிய இந்த மேக்கப். இது ஒரு பென் உண்டு, காப்பு. இது கண்ணாடி, அழகான கண்ணாடி. சரி ஓகே, அதுதான் இதுக்குள்ளே இருக்குது. அழகாகவே பாடிக்கு சரிதானே. இப்போ ஓகே, இப்போ தங்கச்சி கேட்டதெல்லாம் தங்கச்சி கிடச்சிட்டுன்னு சொல்லலாம். இப்போ அக்கா சொன்ன மாதிரியே வந்துட்டு பொருட்கள் எல்லாம். இப்போ ஆனால் என்ன கொஞ்சம் நாட்கள் எடுத்தது என்ன. இப்போ பாருங்கள், ஷிப்பில் கொஞ்சம் நாட்களும் இல்லை, மாதங்கள். சரி ஓகே, அப்படியே வைப்போம் என்ன. சரி ஓகேங்க, இப்போ நான் இந்த பாக்ஸில் இருந்ததில் ஒரு என்ன சிலவற்றை நான் காட்டிருக்கிறேன் முக்கியமான பொருட்களில். அதுவும் இப்போ நான் வீடியோ போட்ட தங்கச்சி கிடைச்ச பொருட்கள். மற்றது இப்போ அக்கா இன்னொரு பிள்ளைகளையும் கொடுக்குறதுக்கு அனுப்பினாங்க. இதை நான் வேற அக்கிட்ட ஒப்படைக்கணும். அதை நானெல்லாம் காட்டலை, விளங்கிட்டேன். இப்போ ஒரு கருப்பு இதால் மூடி கீழே இருக்குது, அதை நான் எடுக்கவும் இல்லை. ஓகே, இது எவ்வளோ தான். இப்போ இதுவும் இந்த உடுப்பும் நான் வீடியோ போட்ட தங்கச்சி கிடச்சது. மற்றது இப்போ இந்த சாக்லேட்டெல்லாம் இப்போ எங்களுக்கு அனுப்பினதான் மட்டும் சொன்னாவாக்கா. ஓகேங்க, இப்போ அதான் இந்த வீடியோவில் வந்து அதுதான் முக்கியமானது. இப்போ ஓகே, இப்போ என்ன இப்போ நிறைய பேர் ஆர்வம் பார்ப்பீங்கன்றதுக்காக தான் இப்போ என்னோட காதலி அனுப்பின்னு நான் சொன்னேன்னா ஜெர்மனியிலேருந்து தமிழின்னு அப்படி போட்டிருப்பேன். ஓகே, அதான் இப்போ காதலியெல்லாம் இல்லை, ஏன்னா எனக்கு இப்போ காதலியெல்லாம் இல்லை, சும்மா சொன்னது. இப்போ நிறைய பேர் ஆச்சரியப்பட்டிருப்பீங்க, என்னடா அப்போ காதலி இருக்காண்டு. அதான் சிரிப்பு வந்திருக்கும். ஓகே பரவாயில்ல. அதான் இந்த தொடர்ச்சியாக பார்த்து அவங்களுக்கு விளங்குறீங்க. தொடர்ச்சியாக பார்க்காத அவங்களுக்கு சில தமிழினை மட்டும் பார்ப்பாங்க தானே, அவங்களுக்கு என்னடாப்பா அது காதல் இருக்குன்னு நினச்சிருப்பாங்க. சரி ஓகே, இது நினச்சாலும் பரவாயில்ல. வீடியோ தொடர்ச்சியாக பார்த்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எதற்காக இந்த வீடியோ எடுபட்டதுண்டு. அதான் இப்போ ஆரம்பத்திலேருந்து வருவோம். இப்போ 4 மாதத்துக்கு முதலும் நான் சொன்னேன் அப்படி ஒரு பொருட்கள் வந்து கொண்டிருக்கு ஷிப்லேருந்து. அப்போ இது இப்போ வந்து சேர்ந்துருக்கு. சரி ஓகேங்க, இப்போ அதான் இப்போ ஓகேங்க. சிரிப்பாக இருக்குன்னா ஒரு சிம்பிளாக முடிச்சு திருண்டு எனக்கு சிரிப்பாக தான் இருக்குது. சிம்பிளாக முடிச்சு திருண்டு யோசிக்கிறீங்கன்னு ஒரு குண்டு தூக்கி போட்டுட்டு அதை சிம்பிளாக பேசுகிறீங்களே நம்ம என்ன நினைப்பீங்க. அப்படிலாம் இல்லை, தான் சுவாரஸ்யத்துக்காக தான் அப்படி சொன்னேன். சரி ஓகே, அதெல்லாம் வாழ்க்கையில் நடந்தால் கட்டாயமாக தெரியப்படுத்துவோம் தானே. ஏன்னா அதெல்லாம் இப்போ காதலி இருந்தால் கட்டாயம் தெரியப்படுத்துவோம், காதலியெல்லாம் இல்லை தானே. அதனால இப்போ நம்மளோட வேலை உண்டு, நம்ம இருப்போம் என்ன. இப்போ அதான் இப்போ வருஷம் முடிய போகுது. இப்போ இந்த வருஷம் எவ்வளோ என்னால் முடியுமோ அவ்வளோட்ட நான் செய்து முடிச்சுட்டேனே. இப்போ ஒரு 10 மாத காலத்தில் இப்போ மட்டக்களப்பில் இருக்கிறவங்க சில பேருக்கு தெரிய வந்திருக்கணுன்னா எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. இப்போ சில இடங்களில் போகும்போது ஆனால் அவங்கள நான் வீடியோவில் பார்த்துருக்கணும்லாம் சொல்கிறாங்க. அப்போ அப்படி பார்த்து கை காட்டும் போது சந்தோஷமாக இருக்கும். அந்த சந்தோஷமெல்லாம் இப்போ என்ன சொல்கிற இன்னும் தேவைப்படுது. ஏன்னா இப்போ இன்னொன்று சொல்லணும் என்னென்னு சொன்னால், இப்போ அதான் நிறைய ஓடிக்கொண்டிருக்கு மைண்டில். இப்போ இன்னும் என்ன சொல்லணும்டா, இப்போ நம்ம ஒரு கட்டத்துக்கு வந்ததுக்கு பிறகு அந்த இடத்தை தக்க வச்சுக்கொள்றதுக்கு இப்போ படத்துலலாம் சொல்லுவாங்க தானே. இப்போ நம்ம வந்துட்டோம், இந்த நிலைமைக்கு வந்துட்டோம், இந்த இடத்தை தக்க வச்சுக்கொள்றதுக்கு இன்னும் ஃபாஸ்ட்டாக ஓடணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஓகே ஃபாஸ்ட்டாக ஓடுவோம், கூட சேர்ந்து நீங்களும் ஓடுங்க. ஏன்னா அதான் கூட சேர்ந்து நீங்கள் ஓடுங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ நிறைய பேருக்கு இப்போ உதவி தேவைப்படுது. இப்போ நான் சில வீடியோஸ் போட்டிருக்கிறேன். இப்போ அவங்களில் நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு கஷ்டப்பட்டாக்கள். அப்போ அவங்களுக்கு உதவி செய்ய முன்பாங்க. ஓகே, இப்போ வேறு என்னங்க பேசுகிறது. இப்போ எல்லா வீடியோஸ்லேயும் நான் சில விஷயங்களை நான் குறிப்பிட்டிருக்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் ஏன்னா இப்போ உண்மையிலேயே உங்களை ஏமாத்திட்டு இருந்தால் சொல்லலாமே. என்ன தம்ப்ளைன் அப்படி போட்டு உள்ளே வர வச்சு இப்படி ஒன்று காட்டிட்டு உங்களை ஏமாத்திட்டு இருந்தானே. ஓகே மன்னிச்சு கொள்ளுங்க, தம்ப்ளைன் அப்படி ஏன்னா ஒரு பிள்ளையாக போட்டிருக்கேண்ணா, அது தெரியல எனக்கு. சரி ஓகே, இதில் தொடர்ச்சியான வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம். இப்போ தொடர்ச்சியான வீடியோஸ் சொன்னால் தங்கச்சியை கொண்டு கொடுக்குறது, இந்த பொருட்களை தங்கச்சியை கொண்டு கொடுக்குறது. சரி ஓகே, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கொள்கிறேன். தொடர்ச்சியாக என்னோட சேனலை பாருங்கள், பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதாவது பார்த்து கொண்டுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரி ஓகே, என்ன சொல்கிறேன், இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவன் நான்.